ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த விஜய் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை டென்ஷனில் அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒர்க் டென்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, ப்ரெஷரும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கோவத்தை யார்கிட்ட எங்கே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் வந்து திணறி போய் நின்றுட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் இருக்கிற டென்ஷனில் எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாச்சும் வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பதட்டமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் டென்ஷன். இப்போ வந்து வீட்டுக்கு வராரு. வந்தவர் மல்லி எதுக்காக கலந்துட்டுருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, என்னை மன்னிச்சிடுங்க, வெண்பாவை யாரோ கடத்திட்டாங்க, யார் கடத்தினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும், உங்கள் பொண்ணை அதே உன் பொண்ணாக இருந்தால் நீ தொலைச்சிருப்பியா, என் கண்ணிலேயும் முழிக்காது, என் உயிரையே என்கிட்ட இருந்து எடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் கத்தி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்காரு. ஏன் விஜய் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கேட்க, ஏங்க இது எங்கள் வீட்டு விவகாரங்க, தயவு செஞ்சு நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னதும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மல்லியோட தங்கச்சி இருந்துக்கிட்டு, மாமா இங்கே பாருங்கள், பட்ட பகல்லையே நம்ம வெண்பாவை கடத்திருக்காங்க, அதை வந்து நியூஸ்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை காட்டினதும், இடப்பாவிகளா என்னடா இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. அந்த டென்ஷனில் பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. வீட்டில் வந்தவர் ஒரே அடி தான், காது ஜெவு கிளிகிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. மல்லியோட காது கொயின்னு சவுண்டு வராத ஒன்று தான் போகிறேன், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிச்சுட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணி இருந்துக்கிட்டு, என்ன தம்பி நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா மல்லி வந்து வெண்பா மேலே உயிரே வச்சிருக்கா, நீங்கள் அவளை உயிருக்கு உயிராக பார்த்துக்கிறீங்க, ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் வெண்பாவை வந்து மல்லி பார்த்துக்கிறது தான். மல்லி தான் வெண்பாவுக்கு ஒரு இன்னொரு உயிராக இருக்கா, அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வாயை மூடுங்க, எங்கள் விஷயத்தில் நீங்கள் முதல்ல தலையிடாதீங்க, நீங்கள் தலையிடுறதா பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டு விட்டுறாங்க. என்னடா இது, இவர் மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இத்தனை நாள் இந்த வீட்டுக்காக நம்ம எவ்வளோ வந்து சலுகை எவ்வளோ ஒரு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் அது எதையுமே நினச்சிக்க பார்க்காம இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கு அப்படியே நோஸ் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் மல்லியை வந்து பொலின்னு ஒன்று அரைஞ்சவர் திரும்பி கூட பார்க்கல, நீ இனிமேல் இந்த வீட்லேயே இருக்க தேவையில்ல, என் பொண்ணை வந்து எனக்கு கண்டுபிடிச்சி எப்படி வீட்டுக்கு கூட்டு வரணும்னு தெரியும், நீ போயிடுன்றாரு. விஜய் நம்ம வந்து இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த விஷயத்துக்குமே நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது, அடுத்து என்ன நடக்கணும், அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றணுன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நமக்குள்ளேயே நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாகு சொல்ல, அதுக்கப்புறம் அமைதியாகவே இருக்கார். மல்லி கூட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போலீஸை போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்க யாருமே அவங்களுக்கு ஒத்துழைக்கலை. அதுவும் இல்லாமல் அங்கே அப்படி குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கா தீபிகா பயந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட வாயவே திறக்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம மல்லியும் விஜய் வந்துக்கிட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்ஸ்டபிள் அங்கே வராரு. அவர் வந்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க, உங்கள் பொண்ணு தானாக காணாமல் போகலை, அவங்கள யாரும் கடத்திட்டு போகலை, அதை வந்து திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க, திட்டம் போட்டு செஞ்ச சதி அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறது எல்லாமே பாதி தான், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சதி வேறு. இந்த எல்லாத்துக்கும் காரணமான அந்த தீபிகா குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவங்கள மேலே யாருக்குமே சந்தேகம் வரல. அதுக்கு காரணம் அந்த மல்லி வந்து இங்கே குற்றவாளியாக அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த இதில் வந்து ஆத்திரத்தில் தான் இந்த தீபிகா இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்கள எதிர்க்கிற சக்தியோ இல்லை அவங்கள ஏதாச்சும் ஒன்று சொல்கிற இதுவோ நமக்கு இல்லை, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் என் குழந்தை எங்கே இருக்குன்னு ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா கூட நான் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, சத்தியமாக எனக்கு தெரியாதப்பா, நீ வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனாலே அந்த அம்மா என்னை பொலன்னு பொழந்துடும், அதனால் தயவு செஞ்சு என்னை இதை பற்றி எதுவும் கேட்காத, நீ முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபிஎஸ் கார்பரேஷன் ஏதாச்சும் கோர்ட்டில் கேஸாக போடு, அப்போ தான் உங்கள் குழந்தை உனக்கு உயிரோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. வேறு என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே அந்த இடத்துல அவங்க வாதாடுறதுக்கோ அவங்க வந்து எது ஒன்று பண்ணுறதுக்கோ அங்கே எதுவுமே இல்லை. அதனால தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டாக நடக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.